Hello students, welcome to 1+1 channel. In the problem if alpha and beta are the roots of x square plus 7x plus 10 is equal to 0, find the values of alpha minus beta, alpha square plus beta square, alpha cube minus beta cube, alpha power 4 plus beta power 4, alpha by beta plus beta by alpha, alpha square by beta plus beta square by alpha. The values எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஒன்றும் பயப்பட வேண்டாம், வெரி வெரி சிம்பிள் சம். இதுக்கு எல்லாமே ஃபார்முலாஸ் நம்மக்கிட்ட இருக்குது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்லேருந்து சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்லேருந்து ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்னன்னு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும், சரிங்களா? ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ளது தான் ஏவோட வேல்யூ. அப்போ என்னது, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது, 1. பியோட வேல்யூ என்னென்னா எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது தான் பியோட வேல்யூ 7. சியோட வேல்யூ என்னதுன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம், சரிங்களா? இப்போ ஏ எது, பி எது, சி எதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம். சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலா என்னது, மைனஸ் பி பை ஏ. இப்போ மைனஸ் பி பை ஏனா மைனஸ் பியோட வேல்யூ 7 பை ஏவோட வேல்யூ 1. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் 7 பை 1 வந்து என்னது, மைனஸ் 7. இப்போ நம்ம வந்து ஆல்ஃபா பீட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ஃபா பீட்டா வந்து சி பை ஏ. இப்போ சியோட வேல்யூ வந்து 10 பை ஏவோட வேல்யூ வந்து 1. இப்போ ஆல்ஃபா பீட்டா வந்து என்னது, 10 பை 1 வந்து 10. ஓகே, இப்போ இது ரெண்டும் கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒரு சப்டிவிஷனாக போட போகிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்லா ஃபார்முலாஸும் புக்கில் இருக்குது, கண்டிப்பாக படிக்கணும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட ஃபார்முலா என்னதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க. இந்த வேல்யூஸ் எல்லாம் எல்லா ஃபார்முலாம்லேயுமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இது ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிக்கோ, சரிங்களா? ஸோ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னது, மைனஸ் 7 ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. அப்போ 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னது, 10. ஓகே, இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 7 ஸ்கொயர் பண்ணால் minus 7 into minus 7 will become 49. Minus 4 into 10 will become minus 40. இப்போ 49யும் 40யும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 9ன்னு கிடைக்கும். இப்போ ரூட் 9ஓட வேல்யூ வந்து 3. ஸோ அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டோட வேல்யூ என்னது, நம்மளுக்கு 3ன்னு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு சப்டிவிஷனையும் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டா ஈஸி. ஓகே, இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஓகே, ஸோ இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் ஹோல் ஸ்கொயர். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, மைனஸ் 7. இப்போ மைனஸ் 7 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. அப்போ 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டோட வேல்யூ வந்து என்னது, 10. ஸோ மைனஸ் 7 ஸ்கொயர் பண்ணால் 7 7s are 49 minus 2 into 10 20. 49ஐயும் 20ஐயும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 29. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 29. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் போட போகிறோம். அதே ஃபார்முலாஸ் தான் இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தேர்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா alpha cube minus beta cube. So alpha cube minus beta cube formula பார்த்தீங்கன்னா alpha minus beta the whole cube plus 3 alpha beta into alpha minus beta. பார்த்தீங்களா, எல்லா ஃபார்முலாவிலுமே alpha beta, alpha minus beta, alpha plus beta இந்த வேல்யூஸ் தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். சரி, இப்போ ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் ஃபார்முலா என்னது, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் கியூப் வரும், இங்கே ஸ்கொயர் கிடையாது, சாரி. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் கியூப் ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்டூ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போ நம்ம வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது என்னடா, இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கொடுத்துருக்காங்களே, நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தானே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம தான் ஃபஸ்ட் சப் டிவிஷனில் ஆல்ஃபா மைனஸ் பீட்டோட வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல,
அதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இருக்கிற இடத்துல 3 ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ நம்ம 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ அகெயின் நீங்கள் என்னன்னு போட போகிறோம், 3ன்னு போட போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். 3யை க்யூப் பண்ணால் 3 3s are 9, 9 3s are 27 ப்ளஸ் 3 10s are 30, 30 into 3 90. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 90ஐயும் 27ஐயும் ஆட் பண்ணால் 117. ஸோ ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூபோட வேல்யூ என்னது, 117 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4. ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ நம்ம செகண்ட் சப்டிவிஷனில் 29ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அந்த 29ஐ போட்டுட்டு இந்த ஹோல் ஸ்கொயர். இதோட வேல்யூ எங்கே இருக்குது, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ இல்லையே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதக்கூடாது. அதுவே மல்டிப்ளிகேஷன்லையும் டிவைட்லையும் இருந்துச்சுன்னா ஒன்று சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஆல்ஃபா பீட்டோட வேல்யூ வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ 29ஐ நம்ம வந்து 2 தடவை மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு 29 இன்ட்டு 29, 9 9s are 81, 1 balance 8, 9 2s are, so 9 2s are 18, 18 plus 8 வந்து நம்மளுக்கு 26ன்னு கிடைக்கும். 9 2s are 18, 8 balance 1, 2 2s are 4, 4 plus 1 5. So 1 8 plus 6 14, balance 1 5 6 7, 841ன்னு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. சரியா? ஸோ 841 மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ நம்ம ஏற்கனவே 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 10 ஸ்கொயர்னு அர்த்தம். ஸோ இப்போ 841 மைனஸ் 2 இன்ட்டு 10 ஸ்கொயர் பண்ணால் 10 10s are 100. ஸோ இஸ் ஈக்குவல் டு 841 மைனஸ் 2 இன்ட்டு 100 will become 200. இப்போ 841லேருந்து 200 மைனஸ் பண்ணால் 641. ஸோ ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4ஓட வேல்யூ வந்து என்ன கிடச்சிருக்கு, 641 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? அடுத்த சப்டிவிஷன் பாருங்கள். ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா, ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா. இப்போ இதுக்காக மறுபடியும் நம்ம ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க வேணாம். ஏன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ 29ன்னு நம்ம செகண்ட் சப்டிவிஷன்லேயே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுலேருந்து அப்படியே போட்டுக்கலாம். உங்கள் புக்கில் வந்து ஏன் அப்படி மறுபடியும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு செகண்ட் சப்டிவிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்ல இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த சப்டிவிஷன் மட்டும் தனியாக கேட்டுட்டாங்கன்னா நம்ம உங்கள் புக்கில் போட்ட மாதிரி போடணும் கண்டிப்பாக. இதுதான் ஒரு சம்மோட சப்டிவிஷன்ஸ் தானே, அதனால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ 29 நம்ம டைரெக்டாக இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பை ஆல்ஃபா பீட்டோட வேல்யூ வந்து என்னது 10. இது ரெண்டுமே எந்த டேபிள்லையுமே போகாதுங்கிறதுனால இதுதான் இதோட ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா, ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா வில் பிகம் ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் வில் பிகம் பீட்டா கியூப் பை பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா. இப்போ இதோட வேல்யூமே உங்கள் புக்கில் கண்டுபிடிச்சிருக்க மாதிரி மறுபடியும் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா தேர்டு சப்டிவிஷனில் ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இந்த சம்மில் நம்மளுக்கு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் தேவைப்படுது. அப்போ தனியாக இதுக்கு ஃபார்முலா நம்ம மறுபடியும் அப்ளை பண்ணணும். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப்க்கு ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா.
பை இந்த ஆல்ஃபா பீட்டாவை அப்படியே போட்டுக்கலாம். இதுதான் இதோட ஃபார்முலா. புரியுதுங்களா? போன சம்முக்கு பண்ண மாதிரி மாற்றி போட்டுற போகிறீங்க. தேர்ட் சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சது ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப். இப்போ நமக்கு தேவைப்படுறது ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப். அதனால கண்டிப்பாக நம்ம மறுபடியும் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி தான் கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ இதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ, இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை இந்த ஆல்ஃபா பீட்டா எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போடலாமா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -7. கரெக்டுங்களா? அப்போ -7 த ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா. இப்போ -3 into alpha beta ஓட வேல்யூ வந்து 10 into alpha plus beta. alpha plus beta ஓட வேல்யூ வந்து என்னது? -7. ஓகே, பை alpha beta. alpha beta ஓட வேல்யூ 10. இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். -7 ஸ்கொயர் பண்ணால் -7 into -7 into -7. அப்போ ஆன்சர் மைனஸில் தான் வரணும். 7 7s are 49. 49 into 7 மட்டும் மல்டிப்ளை பண்ணிப்போம். 7 9s are 63. 3 balance 6. 7 4s are 28. 28 plus 6 34. So minus 343. அடுத்து இந்த minus into minus plus ஆயிரும். 3 10s are 30. 30 into 7 வந்து 210 by 10. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போட போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணிடுவோமா? 3 4 minus 1 3 3 minus 2 1. சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். ஸோ -133 by 10. இதுவுமே எந்த டேபிளுமே கேன்சல் ஆகாதுங்கிறதுனால என்ன பண்ணுறோம்? இதை அப்படியே வந்து நம்ம விட்டுறோம். ஓகே, சம் வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கிறதுனால தான் பெருசாக இருக்குது. ஆனால் ஒரு சப்டிவிஷனும் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு பார்த்தீங்களா? இவ்வளோ தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஃபார்முலா படிக்கணும். ஃபார்முலா படிக்கலைன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து நம்மளால் போடவே முடியாது. இந்த சம்மும் நம்மளால் போட முடியாது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபார்முலாஸ் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, இதில் வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதனால தான் சம் வந்து உங்களுக்கு லென்த்தியாக தெரியும். இப்படி இல்லை சப்டிவிஷன் போடுறதுனால தான் பெருசாக இருக்குது. ஒரு சப்டிவிஷனை தானே கேட்க போகிறாங்க. 5 மார்க்ஸாக இருந்தால் ஒரு 5 சப்டிவிஷன் கேட்பாங்க. அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, கொஞ்சம் கேல்குலேஷன்ஸ்லாம் கரெக்டாக போடுங்க. ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.